வால்மீகி ராமனின் பெருமைகளைக் கூறும் இராமாயணத்தை எழுதுகிறார். அவர் எழுதி முடித்ததும் அங்கு வந்த நாரதர் அவரிடம், "உங்கள் இராமாயணத்தை விடவும் ஹனுமன் எழுதிய இராமாயணம் மிகவும் பெருமை வாய்ந்ததாக இருக்கிறது" என்கின்றார். அப்போது ஹனுமன் எழுதிய இராமாயணத்தை படிப்பதற்காக வால்மீகி செல்கின்றார். அப்போது கதலி வனத்தில் 7 வாழை இலைகளில் இராமாயணத்தை எழுதி வைத்திருக்கின்றார் ஹனுமன். அதை படித்த வால்மீகியின் கண்களில் கண்ணீர் ததும்பி வழிகின்றது. இதை பார்த்த ஹனுமன் வால்மீகியிடம், "என் இராமாயணத்தில் இலக்கணப் பிழையோ சொற்பிழையோ இருக்கின்றதா? எதற்காக நீங்கள் அழுகின்றீர்கள்?" என்று வால்மீகியிடம் கேட்டார். அதற்கு வால்மீகி, "என் இராமாயணத்தை விடவும் உன் இராமாயணம் மிகவும் சிறந்ததாக இருக்கின்றது. அதனால்தான் இது ஆனந்த கண்ணீர்" என்றார். அடுத்த நொடியே ஹனுமன் அந்த இலைகளை எல்லாம் கிழித்து விரைந்து உண்டார். இதை பார்த்த வால்மீகி, "எதற்காக இப்படி செய்கின்றீர்கள்?" என்று கேட்டபோது, "இது நான் எனக்காக எழுதிய இராமாயணம். ஆனால் நீங்கள் எழுதிய இராமாயணம் ராமனின் பெருமைகளை பறைசாற்றுகின்றது. அதனால் அதைத்தான் உலகத்தார் அனைவரும் படித்து மகிழ வேண்டும். என் ராமனின் பெருமைகள் எல்லோரையும் சென்றடையும்" என்றார். ஹனுமன் ராமன் மேல் கொண்டுள்ள அன்பை இது நமக்கு உணர்த்துகின்றது.